இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து டெட் பேப்பர் 2ஓட இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேஜ் வந்து டெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th வந்து டேர்ம் 1ல் இருக்கிற இந்த பேஜ் நம்பர் வந்து 16. இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடல் அடிகளும் கொடுத்துட்டு அது வந்து எந்தெந்த செய்யுள்ல இருந்து வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீர் அது சம்பந்தமான இந்த லெசனு. இதில் பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் அப்படின்னு சொல்லி நாளி அப்படின்ற அடிகள் வந்து எதில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையாரோட பாடலில் வந்து வரும். ஆழ அமுக்கி முகக்கினும் அப்படின்ற பாடல் அடிகள் யார் எழுதினது? ஔவையார் எழுதினது. அதே மாதிரி நிறைய பாடல் அடிகளில் வந்து நமக்கு வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாது, திரும்ப வந்து அந்த மேகம் வந்து குளிர்ந்து வந்து மழையா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்கியங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி எதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த நூட்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து அறிவியல் செய்திகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் யாரோட பாடல்? ஔவையாரோட பாடல். அடுத்து பாருங்க, இந்த பக்கம் நீர் தீ நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். நிலம் தீ நீர் வழி விசும்பு இப்படின்ற 5தையும் வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் இருக்கிற பாடல் அடிகள். அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எமிலி அப்படின்றது, கடல் நீர் முகந்த அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் 40, கடல் நீர் முகந்த கார் 40. அதே மாதிரி நெடுவெல் ஊசி நெடுவசி பரந்த அப்படின்ற பாடலடிகள் வந்து 10 நெடுவெல்லூசினா 10, கடல் நீர் முகந்த அப்படின்றது வந்து கார் 40ல் வர பாடலடிகள். அடுத்த அடிகளை பாருங்க, கோட்டு சுறா அப்படின்றத வந்தாலே வந்து நற்றிணை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டு சுறா அப்படின்றது வந்து நற்றிணையில வர பாடல் அடிகள். அதே மாதிரி இதுல இன்னொரு பாடல் அடிகள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த அடிகள் வந்து திருவள்ளுவ மாலையில வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையை வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்றது வந்து திருவள்ளுவ மாலையில வந்து வர்ற செய்தி. திருவள்ளுவ மாலை வந்து கபிலர் எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கலிலியோ வந்து இந்த தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து அவரோட உருவத்தை வந்து அருகில வந்து காட்டுற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு தொலைநோக்கியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை வந்து பழங்காலத்துக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவ மாலையில வந்து கபிலர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தொலைவில் இருக்கிறத வந்து எப்படி அருகில வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லு மேலே வந்து ஒரு நீர்த்துளி இருக்கும். அந்த நீர்த்துளியில வந்து நம்ம வந்து பெரிய பொருட்களை கூட வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து சிறிய அளவில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில கபிலர் எழுதியிருப்பாரு. அதை வந்து கலிலியோ கண்டுபிடிக்கும் போது தான் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றது இல்லை. பழங்காலத்துக்கு முன்னாடியே வந்து கபிலர் வந்து இதை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.